சிவசேனா கட்சி விநாயக சதுர்த்தி விழா. விநாயக சதுர்த்தியை நாடு முழுவதும் கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் அனைவரும் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், சிவசேனா கட்சி சார்பில் தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து சிவசேனா கட்சி தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா. முருகன் கூறுகையில், தேசம் போற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவினை சிவசேனா கட்சி சார்பில் நாடு முழுவதும் புதிய விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளோம். கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் கோவை மண்டல தலைவர் பி. ஹரிஹரன் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் டி. செந்தில், கோவை மாவட்ட தலைவர் ஏ. நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் ஆர்.எஸ். புரம் சிவசேனா கட்சி தலைமை அலுவலகம் அருகில் சிவசேனா கட்சி தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா. முருகன் ஏற்பாட்டில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிறப்பு வாய்ந்த விநாயகர் சிலை பிரதிஷ்டை விழாவில் திருப்பதி தேவஸ்தான புரோகிதர் கணபதி ஹோமம் மற்றும் வேள்வி நடத்தினார். விழாவில் கோவை மாவட்ட செயலாளர் எஸ்.பி. மாரிச்செல்வம் வரவேற்புரையாற்றினார். கோவை மாநகர தலைவர் மருது, மாவட்ட துணைத் தலைவர் தங்கராஜ் ஆகியோர் அறிமுக உரையாற்றினார்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் நாள் நிகழ்ச்சிகளாக பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்குதல், மாலையில் ஆன்மீகம், இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. கச்சேரி குழுவினருக்கு சிவசேனா கட்சி சார்பில் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 5 நாட்களும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம், நாட்டுப்புற ஆடல் பாடல் மற்றும் வள்ளி கும்மி, ஒயிலாட்டம், இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. எனவே பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சிகளை சார்ந்தவர்கள், குழந்தைகள் என அனைவரும் இறையன்போடு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி மகிழ வேண்டும் என்றும் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடும் வீடும் நலம் பெற வேண்டும், உலகின் வல்லரசாய் பாரதம் மாறிட வேண்டும், அகண்ட பாரதம் அமைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நல்ல லட்சிய எண்ணத்தோடு கணபதி பெருமான் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா தேசம் முழுக்க இன்றைய தினம் தேசபக்தர்களாலும், ஆன்மீக பெரியோர்களாலும், ஆன்மீக வள்ளல்களாலும் பெருமையோடு கொண்டாடப்பட்டு வருகின்றது. எந்த நோக்கத்திற்காக விநாயகர் சதுர்த்தி விழா ஆரம்பிக்கப்பட்டதோ இன்று வரை மக்கள் ரீதியாக, உணர்வு ரீதியாக தேசம் முழுவதும் பக்தி பரவசமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பாலகங்காதர திலகர் பெருமான் இந்த நாட்டிற்கு விடுதலை வாங்கித்தர வேண்டும் என்ற ஒரு வேள்வியை தீயாக மூட்டி விநாயகரை அமர வைத்து பூஜித்து விடுதலையை அன்று வாங்கி தந்தார். இன்றைய தினம் இந்த தேசம் பயங்கரவாதிகளாலும் பிரிவினைவாதிகளாலும் நமது தேசத்திற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவக்கூடிய தருணம் அகல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு பாலா சாஹேப் தாக்கரே அவர்களால் நிறுவப்பட்ட சிவசேனா கட்சியின் சார்பாக தமிழகத்திலே, குறிப்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவையிலே இன்றைய தினம் மாநில தலைமையகத்தின் சார்பாகவும் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாகவும் இன்றைய தினம் யாக வேள்வி சிறப்பாக நடைபெற்றது. இந்த கணபதி யாக வேள்வியை வித்யா அதிபதி ரகு பட்டாச்சாரியா அவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுக்க அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும், ஆன்மீக பெரியோர்களும், இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் பக்த கோடிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டு விநாயக பெருமானை வேண்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமைக்குரிய இந்த தருவாயிலே நாடும் வீடும் செழிப்புற வேண்டும், நலம் பெற வேண்டும், நோயற்ற வாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பக்த கோடிகள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். சிவசேனா நடத்தக்கூடிய இந்த திருவிழாவிலே 5 நாட்கள் கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள், குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டிகள், வள்ளி கும்பி அந்த நாட்டுப்புற கலையை வளர்ப்பதற்கான அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 5 நாளும் கோலாகலமாக இந்த பகுதியிலே நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நாகராஜ் அவர்களும், மாவட்ட செயலாளர் எஸ்.பி. மாரிச்செல்வம் அவர்களும், கோவையினுடைய மண்டல தலைவர் ஹரிஹரன், மாநில அமைப்பு செயலாளர் செந்தில், கோவை மாநகர தலைவர் மருது மற்றும் ஏனைய மாநகர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும், இந்து இயக்கங்களுடைய தலைவர்களும், குறிப்பாக
எமது பாசத்திற்குரிய அண்ணன் திரு மூகாம்பிகை மணி அவர்களும் மற்றும் மரியாதைக்குரிய பூரி கமல்ஜி அவர்களும் இங்கு வருகை புரிந்துள்ளார்கள். நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பெருமைக்குரிய தருவாயிலே அனைவருக்கும் நான் இந்த தருவாயிலே நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.